பீக்வீன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நாம பீக்வீன் சேனல்ல சுவையான தக்காளி சாஸ், ஊறுகாய் அந்த மாதிரி இல்லாம இது ஒரு மீடியமா நாம செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து 1 கிலோ தக்காளிய நல்லா கழுவி ஈரத்தை எல்லாம் வாஷ் பண்ணிட்டு, தொடச்சிட்டு எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வெந்தயம், பூண்டு, தனி மிளகாய் தூள், பெருங்காயம் இதெல்லாம் தான் தேவை. இதை இப்படி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, வெறும் சாதம் திடீர்னு நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணணும்னா, வெறும் சாதம் வச்சா போதுமானது. இதை ஒரு ஸ்பூன் எடுத்து கிளறி கொடுத்தோம்னா போதும். நம்ம குழம்பு வைக்கல அப்படின்னாலும் இது வந்து பேலன்ஸ் பண்ணும். அவ்வளோ சுவையாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச மாதிரி. இப்போ நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி 1 டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா செவக்க வறுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த மணம், சுவையெல்லாம் நல்லா. இந்த வெந்தயம் வந்து நீங்கள் வந்து வெந்தயம் தாளிக்கும், இந்த கடுகு வந்து தாளிக்கும் போது போட்டிங்கன்னா நீங்கள் கடுகு வறுக்க வேண்டாம். இல்லைன்னா கடுகையும் 1 டீஸ்பூன் போட்டு வறுத்துக்கலாம். அது பொடி பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 150 ml வேணும். அதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரியட்டும். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் நார்மல் கடலை எண்ணெய் கூட இது பண்ணிக்கலாம். அதில் பெருங்காயத்தூளும் போட்டுடலாம் 1 டீஸ்பூன். அப்புறம் பொடி பண்ணி வச்சுருக்கிற வெந்தயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுக்கு வந்து ஆயில் அதிகமாக விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் 1.5 கட்டி பூண்டு வந்து இந்த பூண்டு சேர்க்க வரையிலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாஸு. பூண்டை வந்து நல்லா நசுக்கி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் போட்டுக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்துடணும். ஏன்னா அதில் ஈரத்தன்மை இருந்ததுன்னா சாஸ் சீக்கிரம் கெட்டு போகும். அதனால் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள், அதாவது காஷ்மீரி சில்லி பவுட்ரு நான் எடுத்துருக்கிறேன். கலர் வந்து நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் இதே நல்ல கலர் கொடுக்கும். காரம் வந்து இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தனி மிளகாய் தூள் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க இதில். இப்போ நீங்கள் காரத்துக்கு நான் போதும், இந்த மீடியமான காரம் போதுங்கிறதுனால 3 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறேன். நீங்கள் போடணுன்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுறலாம். அப்புறம் தக்காளியை எடுத்து அதில் கொட்டிடலாம். தக்காளி நீங்கள் எந்த தக்காளி வேணாலும் சேர்த்துக்கலாம். நாட்டு தக்காளியோ அல்லது இந்த ஹைப்ரிட் தக்காளி எதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சாஸ் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். அதை வந்து நல்லா கலக்கி விட்டுறலாம். ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பை இப்போயே போட்டுருவோம். அப்போ தான் தக்காளி சீக்கிரம் நல்லா வெந்து வரும். வெந்து நல்லா எசன்ஸ் பிடிச்சி வரும். ஒரு சிலர் தக்காளியை வந்து அடித்தும் சேர்க்கலாம். பட் இருந்தாலும் அப்படி சேர்க்கறத விட அது சுவை மாறும். நம்ம நல்லா அரைச்சி சேர்க்கும்போது சுவை மாறும். நம்ம அடிக்கும்போது அது ஹீட் ஆகும், அதனோட டேஸ்ட் மாறும். அதனால் நம்ம இப்படி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்க்கலாம். இதுக்கு வந்து இப்போ தக்காளி வந்து நாட்டு தக்காளியாக இருந்தால் புளிப்பு கொஞ்சம் இருக்கும். இது வந்து ஹைப்ரிட் தக்காளிங்கிறதுனால புளி சும்மா ஒரு அரை நெல்லிக்காயில் பாதி சைஸு புளியை நல்லா அந்த ஓடெல்லாம் க்ளீன் பண்ணி நாரெலாம் எடுத்து பிச்சு உள்ள சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த புளிப்பு சுவை இருந்தால் தான். ஒரு சிலர் வந்து இந்த சாஸ் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வினிகர் சேர்த்துவாங்க. ஆனால் வினிகர் வந்து கெடுதல் தான். நாம் அந்த மாதிரி சேர்க்காம புளியை சேர்த்துக்கலாம். பேச்சுலர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷு. செஞ்சு வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். நம்ம வெளியே வாங்கும் போதெல்லாம் நம்ம வந்து சுத்தமாக நம்ம வீட்டுக்கு செய்யறதுனால இந்த மாதிரி புளியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து வரட்டும், எல்லாம் சேர்ந்து வெந்து வரட்டும். இதை மூடி வச்சிடலாம். இல்லைன்னா அந்த எண்ணெய் வந்து வெளியே தெரிச்சு வரும். இது நல்லா அப்பப்போ கிளறி கொடுத்துடலாம். நல்லா இப்போ புளி சேர்த்து நம்ம செய்யும்போது இது ரொம்ப நாள் வச்சிருக்கலாம், கெட்டு போகாது. நல்லா மூடி கொடுத்துடலாம், மூடி வச்சிடலாம். அப்பப்போ மூடி வச்சு திறந்து, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்க அப்பப்போ கிளறி கொடுக்கணும். பாருங்கள், எண்ணெய் இப்போ தான் மேலே பிரிஞ்சு வருது.
இதற்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் பாருங்க, எண்ணெய் தனியா நிக்குது பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா ஒரு 1/2 அன் ஹவராவது அடுப்ப மீடியம், லோவா வச்சு கிளறி குடுத்துக்கிட்டே இருந்தா, தக்காளி அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்துரும். அந்த அளவுக்கு வேக்காடு குடுத்துறணும். குடுத்துட்டா மட்டும் தான் இது ஊறுகாயாவும் வச்சுக்கலாம், நம்ம சாஸாவும் வச்சுக்கலாம். கெட்டே போகாது. 3 மாசம் இருந்தாலும் கெட்டு போகாது. நீங்க வெளிய வைக்கிறத விட ஃப்ரிட்ஜ்ல வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க திடீர்னு டக்குன்னு எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா, சாதம் மாத்திரம் வச்சீங்கன்னா சூடா இருந்தா போதும். இதில 1 ஸ்பூன் எடுத்து போட்டு கிளறி குடுத்துட்டோம்னா, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும். நீங்க செஞ்சு பார்த்து சாப்பிட்டீங்கன்னா தான், உங்களுக்கு அது நான் சொல்லும்போது கூட தெரியாது. நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, அதனோட சுவை எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும். நம்ம நார்மலா தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சுன்னா, எண்ணெய் தனியா கழன்றும். மேல மிதங்க ஆரம்பிச்சுரும். இப்போ லாஸ்ட்டா எல்லாம் முடிஞ்சுது. இப்போ ஃபைனலா பாருங்க, நான் ஒரு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன். அது எதுக்குன்னா, நல்லா வாசமா இருக்கும். நம்ம வச்சு சாப்பிடுறதுனால, அந்த கஸ்தூரி மேத்தியோட டேஸ்ட் வந்து நல்லா அந்த மணம் குடுக்கும். அத மாத்திரம் நல்லா கசக்கி அதில போட்டுறலாம். இது கொத்தமல்லி தழை இந்த மாதிரி பச்சையா இருக்கிறது யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா சீக்கிரம் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கருவேப்பிலையே ஆப்ஷனல் தான். நீங்க யூஸ் பண்ணனா பண்ணலாம். ஏன்னா அது எண்ணெயில பொரிஞ்சிடுது. மணத்துக்காக சும்மா ஒரு 4 தழை மட்டும் நான் யூஸ் பண்ணுனேன். அத போட்டு கஸ்தூரி மேத்திய போட்டு நல்லா கிளறி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. சுத்தமா எண்ணெய் எல்லாம் கழன்றும். தக்காளி நல்லா அப்படியே கொழைய இதாயிடும். இதில நீங்க மேஷர் வச்சும் நசுக்கி விடலாம். ஆனா அது தேவையே இல்ல. நல்ல சாஸ் சூப்பரா வந்துரும். கலர்ஃபுல்லா இருக்கும். நாம எந்த ஒரு பிரிசர்வேட்டிவான கலர்ஸே சேர்க்கல இதில. வெறும் அந்த தக்காளி, காஷ்மீரி மிளகாய் தூளோட கலர் மட்டும் தான் இதில. நம்ம வேற எதையுமே நம்ம சேர்க்கல. இப்ப இது சாதத்தோட நான் வச்சு சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு. நீங்க இத ரெடிமேடா அப்படியே டக்குன்னு செஞ்சுக்கலாம். இது நீங்க ஒரு 3 மாசம் வரையிலுமே நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு தாராளமா யூஸ் பண்ணலாம். அதாவது ஸ்பூன் ஈரம் இல்லாம பார்த்துக்கணும். ட்ரை ஸ்பூனா போட்டு எடுத்தோம்னா நல்லா தாங்கும். பாருங்க இது சாதத்தோட அவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கும். விரும்பி சாப்பிடுற மாதிரி இருக்கும். நம்ம பி குயின் சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.